Hello everyone, welcome to Tasty Dish by Sethu Palaniappan. இன்னைக்கு ஒரு ஹை புரோட்டீன் ரிச் டோசா ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இந்த புரோட்டீன் ரிச் டோசா செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னு சொல்கிறேங்க. சிகப்பரிசி 1 டம்ளர், பாசி பயறு 1/2 டம்ளர், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. சிகப்பரிசியும் வெந்தயமும் ஒன்றா போட்டுட்டு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. பாசி பயரை அதையும் 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 6 மணி நேரத்துக்கு தனியாக ஊற வச்சுக்கோங்க. 6 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்த சிகப்பரிசி, வெந்தயம், பாசிப்பயிறு எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாங்க. தண்ணியை வடிச்சிட்டு எல்லாம் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன், தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நைஸான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவுக்கு 2 பேட்சாக அரைச்சி மாவை ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டாச்சுங்க. மாவு கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை நீங்கள் ஃபர்மெண்ட் பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா ஃபர்மெண்ட் பண்ணலாங்க. இல்லாட்டினா ஃபர்மெண்ட் பண்ணாமையும் தோசை செய்யலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் ஃபர்மெண்ட் பண்ணாமல் தோசை செய்ய போகிறேங்க. சிகப்பரிசியும் பாசிப்பயிரும் சேர்த்து செஞ்ச ப்ரோட்டீன் ரிச் தோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சட்னி கூட சர்வ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.